கொங்கு நாட்டின் பெருமை சொல்லும் நம்ம ஊர் சாமியாட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் மோலபாளையம் கந்தங்காட்டு துண்டங்கருப்பராயன் கோவில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டதுங்க. சொந்த பந்தம் என்று கூடி மகிழ விடிய விடிய சாமியாட்டத்துடன் களை கட்டிய திருவிழா பற்றிய செய்தி தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். கருப்பராயன் கோவில் பெரும்பாலும் கிராமத்தின் எல்லையில் காவல் தெய்வமாக அமைஞ்சிருக்குங்க. சாமானிய மக்களின் குல தெய்வமாகவும் எல்லோரும் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாகவும் கருப்புசாமி இருக்குங்க. ஆடி மாதத்தில் சாமியாட்டம். அந்த வகையில் மோலபாளையம் கந்தங்காட்டு துண்டங்கருப்பராயன் கோவில் பெரும்பொங்கல் திருவிழா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று கோலாகலமாக தொடங்கி ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீட்டு கோவிலில் இருந்து சாமி காட்டு கோயிலுக்கு வரும் நிகழ்ச்சி காண கண்கோடி வேணுங்க. படைக்கலம் ஆட்டப்பாட்டம் என அப்படி ஒரு நிறைவான தருணம்னு கூட சொல்லலாம். சாமியாட்டம் பார்க்கவே படையெடுத்து வரும் மக்கள் கூட்டம். அந்த ஆட்டத்துக்கும் அடிக்கும் இந்த கால நாகரிகமெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும்னு சொல்லலாங்க. கருப்புசாமி கோவில் அப்படின்னாலே கிராம மக்களை போல வெள்ளந்தியாக ஆடம்பரம் இல்லாத ஒன்றுங்க. கோபுரங்கள் இருக்காது. பரம்பரையாக வழிபட்டு வந்தாலும் கூட மரத்தடியில் சிறிய கோவில்களாகவே இன்றளவும் காட்சி தருதுங்க. கருப்பராயன், சப்தகன்னிகள், ஐயன், ஆண்டவள், வேட்டை நாய், குதிரை உள்ளிட்ட வழிபாட்டு சிலைகளே பிரதானமாக வணங்கப்பட்டு வருதுங்க. சாமியாட்டத்தோட படைக்கலம் காட்டுக்கோயிலுக்கு வந்ததுமே தூரிப்பாட்டு படைக்கலத்தை வச்சு பாடுவாங்க. தூரியில் படைக்கலத்தை வச்சு படிக்கும் பாட்டு செவிக்கு விருந்துன்னு தாங்க சொல்லணும். என்றாங்கட்டுக்கு ஒரு வேவு நேரம் விளங்க சிவரே எனக்கு பொழுது கடம்புறங்க ஒரு தங்க நேரம் விளங்க. உரம்பர சாமி அழைச்சி அம்மப்பானை பொங்கல் வச்சு பெரும்பொங்கல் வச்சு நல்லா பொங்கி வந்ததும் 15 நாட்கள் விரதமும் 2 நாள் பட்டினியும் ஆனந்தமாக ஆயிடுங்க. பூசாரிகளோட காரகாப்பு சத்தம் சங்கீதமாக ஒலிக்கும் தருணம் அது. நம்ம ஊர் காவல் தெய்வம் கருப்பராயன் கையில் வில், அம்பு, அரிவாள் போன்ற ஆயுதங்கள் தாங்க இருக்கும். கருப்பராயனோட கையில் இருக்கும் ஆயுதம் யாரையும் காயப்படுத்தாதுங்க. ஆனால் தப்பு செய்தால் தண்டிக்கும் அப்படிங்கிற பயத்தை கொடுக்குங்க. உள்ளூர் பரம்பரையிலிருந்து வந்தவர்களால் கும்பிடப்படக்கூடிய நோம்பிங்க. நாட்டுப்புற கதைகள், பாடல்கள், கலைகள், வில்லுப்பாட்டு, கரகம், கூத்து இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். தந்தினி தன்னானே தலகினி தான தன்னானே சின்ன சின்ன ஏகாலி எங்க போய் எங்க வந்த இந்த மூவர் சார் கோயிலுக்கு நான் கொண்டு வந்தேன்.